எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நேற்றைக்கு நம்ம சத்குருவோட கர்மாங்கிற புக்கோட ரிவ்யூ ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பார்த்தோம். சங்கரன் பிள்ளையோட கதையிலேருந்து ஆரம்பித்து போப்பாண்டவரை பற்றி படித்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போது நேற்றுக்கு வீடியோவில் நம்ம எங்கே நிறுத்தினோன்னா வாசனாங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கும்போது தான் நிறுத்தினோம். இனிமேல் நான் என்ன நினச்சிட்ருக்கேன், இது புக் ரிவ்யூங்கிறதுனால எவ்வளோ நாள் நீடித்து போகும்னு நமக்கு தெரியல, ஒரு ஐடியா கிடையாது. அது மட்டும் இல்லை, முக்கால்வாசி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்குண்டான டைம் எடுக்குது. அப்போ நான் என்ன நினச்சிருக்கேன், இனிமேல் ஒரு 1/2 hour வீடியோ தினமும், அந்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளவு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ளதை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது ஒரு புக் ரிவ்யூங்கும்போது ஒரு தொடர்ச்சியாக வர்ற விஷயம். ஓகே, அப்போ நேற்றுக்கு நம்ம வாசனாங்கிற ஒரு இடத்துல நிறுத்தினோம். அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் முக்கால்வாசி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பாக்கியை பார்த்துட்டு செகண்ட் சாப்டர்லேயும் கொஞ்சம் நம்ம டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது இதில் இந்த வாசனா அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் ஸ்மெல்லுன்னு அர்த்தம். அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கி சத்குரு சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த வாசனை அப்படின்னா நம்ம நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேருந்து நம்ம நிறைய குணங்கள் நமக்கு வருது. முக்கால்வாசி எல்லா குணங்களுமே நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேருந்து தான் வருது. ஏன்னா நம்ம உடம்பில் செல்ஸ் இருக்குது. செல்ஸுக்குள்ளே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்னு ஒரு வட்டமாக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த நியூக்ளியஸுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏக்குள்ளே ஜீன்ஸ் இருக்குது. டிஎன்ஏலேருந்து ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸு தான் இந்த பாரம்பரியமான குணங்களை தாங்கிட்டு வருது. ஸோ முக்கால்வாசி நம்ம குணங்கள் எல்லாமே நம்ம அம்மா அப்பாட்டேருந்து, அவங்களோட அம்மா அப்பாட்டேருந்து, அவங்களோட அம்மா அப்பாட்டேருந்து, அப்படி முன்னோர்கள்லேருந்து, மூதாதையர்கள்லேருந்து ஒரு 15 ஜெனரேஷனுக்காவது நம்ம அப்படியே வாங்கி அதுக்கு முன்னாடியே போகலாம். அதுக்கும் முன்னாடி போனால் கூட அவங்களோட குணங்கள்லாம் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே, அதுக்காக ஒருத்தனுக்கு கெட்ட குணம் நிறையா இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பா அப்படி, இல்லைன்னா எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி, இல்லைன்னா என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ், இல்லைன்னா என்னோடய ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுவி விட்டுட்டு போக முடியாது. ஆனாலும் இப்படி தான் நடக்குது. ஓகே, அப்போ பாரம்பரியமாக நம்ம இந்த ஒரு பாரம்பரியத்தில் வர்றவங்கெல்லாம் அந்தந்த குணங்களை அப்படியே வாங்கி வரோம். அதுக்கு பேர் தான் வாசனை. ஓகே, அப்போ அந்த வாசனைங்கும்போது சத்குரு என்ன சொல்கிறாரு, நம்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மற்றவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சத்குருவுக்கு பாம்பு மேலே ஒரு வாசனை உண்டு அப்படிங்கிறார். ஏன்னா சத்குரு ஒரு யோகி, ஒரு மகான். அவர் முக்காலமும் உணர்ந்த யோகி, நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்காரு, அவருக்கு நிறைய ஞானம் இருக்குது, அவர் பெரிய ஒரு யோகி தான். ஆனால் அவர் இந்த ஸ்ரீ ரவிசங்கர் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவங்களுக்கும் ஒரு குரு இருப்பாங்கள்ல, எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பாங்க. அது மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே குருவுக்கு அடியில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சத்குரு ஒரு யோகா டீச்சராக இருந்திருக்கார். ஓகேயா, அப்போது அவரும் யோகா டீச் பண்ணுவார், நிறைய மெடிடேஷன் செய்வார். அந்த மாதிரி ஒரு படிப்படியாக உயர்ந்த யோகி, ஒரு மகான்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் பாம்புக்கும் ஒரு வாசனை உண்டு. அதாவது எனக்கு பாம்போட ஒரு அட்ராக்ஷன் உண்டு. நல்ல பாம்பை கூட கையில் லாவகமாக பிடிப்பார், மலைப்பாம்போடு விளையாடுவார், அந்த மாதிரி. அப்போது ஒரு நாளைக்கு சத்குருவுக்கு ஒரு நல்ல பாம்பு கிடச்சிது. அதை ரொம்ப ஆசையாக கொண்டு ஒரு பெட்டியில் போட்டு அவரோட பெட்ரூமில் கட்டிலுக்கடியில் போட்டிருக்காரு. இந்த பாம்பெல்லாம் எப்போவுமே அப்படியே சுருண்டு வருஷக்கணக்காலாம் உள்ளே உட்காந்துருக்காது. அது கொஞ்சம் நாள் ஆனோடனே தெம்பானோடனே வெளியே வர ஆரம்பிச்சது. பசிக்குது, தேடுறதுக்காக வெளியே வருது. வெளியே இருந்து பெட்ரூம்லேருந்து வெளியே ஹாலில் நிற்கிது. சத்குருவோட அம்மா அப்பா 2 பேரும் பார்த்துட்டு அலறாங்க, பயப்படுறாங்க, பயந்து அலறாங்க. அங்கே பெரிய ஒரு கலாட்டாவே நடக்குது. அப்போது சத்குரு யாதர்ஷ்யமாக அந்த இடத்துக்கு வரார், வீட்டுக்கு திரும்பி வரார். இது பார்த்தோன்னே ஓஹோ விஷயம் இதுதானா, இவன் வெளியே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அதில் ஆவகமாக எடுத்துன்னு போய் வெளியே தூக்கி
போடுற மாதிரி மொட்டை மாடியில் கொண்டு போய் வேற ஒரு பெரிய டின்னுக்குள்ளே போட்டு வச்சுருக்கார். அது கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஏற தேடுறதுக்காக வெளியே வந்து வீட்டுக்கு ஹாலில் வந்து வெளியே வந்து நிற்கிது. திருப்பியும் சத்குருவோட பேரண்ட்ஸுக்கு பயங்கர டென்ஷன். ஆளுங்களையெல்லாம் சுற்றி இருக்கவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஆளெல்லாம் பெருசாக கூடி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையே, சத்குரு வேறு வீட்டில் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த அப்போ சத்குரு உள்ளே வரார். ஓகே, இவன் இனிமேல் சரிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி காட்டில் எங்கேயோ விட்டுட்டார். இப்போ இந்த விஷயத்தில் என்ன சத்குரு சொல்ல வர்றாருன்னா, எனக்கு பாம்பை பார்த்தா பயம் இல்லை, பாம்பை பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக தோணுது. அதே பாம்பை பார்த்தா எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, பயம். பிடிக்கலன்னு மட்டும் இல்லை, பயம். நிறைய பேருக்கு பாம்புகளை பார்த்தா பயம்தான். அப்போது பாம்பு எனக்கு பாம்போட பிரியம் ஏன்னா எனக்கு ஒரு வாசனை உண்டு, பாம்புக்கும் அந்த வாசனை உண்டு. அதனால் எனக்கும் பாம்புக்கும் ஒரு இணக்கம் உண்டு. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வாசனை இல்லாதனால தான் பாம்பை பார்த்தா பயப்படுறாங்க. இந்த வாசனைக்கு காரணம் என்னன்னு நம்ம வேற ஒரு புக்கில் படிக்கும்போது கிளியராக சொல்லியிருக்காரு. அந்த புக்கு நான் படிச்சுட்டேன் ஃபுல்லாக, மோர் தேன் அ லைஃப்னு சொல்லி. அதில் இதோட கனெக்ஷன் வரும். அந்த புக்கு நான் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே, அது ஒரு விஷயம். அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோகிஸ்க்கு இந்த ஹை எனர்ஜி லெவல் இருக்குது. யோகிஸ்னால் யார்? யோகா பண்ணுறவங்க மட்டும் இல்லை, சாதனை பண்ணுறவங்க. சாதனை பண்ணுறவங்கன்னா மெடிடேஷன், தியானம், இந்த சக்கரா யோகம், வாசி யோகம், இந்த மாதிரி நிறைய சாதனைகள் இருக்குது. ஓகே, கிரியா யோகம், அதெல்லாம் பண்ணுறவங்கள தான் அதெல்லாம் தான் சாதனை அப்படிங்கிறது. அப்போ இந்த சாதனாஸ் பண்ணுறவங்கள தான் யோகிஸ்பாங்க. ஆண்களை யோகிஸ்பாங்க, பெண்களை யோகினிஸ்பாங்க. அப்போது இந்த யோகிஸ்க்கும் இந்த இதுக்கும் இந்த பாம்புக்கும் ஒரு காமன் வாசனை இருக்குது அப்படிங்கிறார். அதனால தான் சத்குருவுக்கு பாம்பை கண்டா பிடிக்குது அப்படின்னு சொல்ல வர்றார். அது மட்டும் இல்லை, சிவனோட கழுத்தை சுற்றி எப்போவுமே பாம்பு இருக்கும். நம்ம படத்தில் சிவலிங்கம் வேறு, சிவனோட படம் பார்த்திங்கன்னா சிவனோட கழுத்தை சுற்றி பாம்பு இருக்கும். அது நல்ல பாம்பு, இப்படி படம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போது அதாவது சிவன் வந்து தியானம் பண்ணி அவர் முக்காலம் உணர்ந்த ஞானி. அவர் வந்து அவரோட நெத்தி கண் திறந்திருக்கும், பாதி இப்படி திறந்திருக்கும். அது மட்டும் இல்லை, சிவனோட எனர்ஜி லெவலுங்கிறது ஹை லெவல். அதனால தான் இன்னொரு ஹை லெவல் எனர்ஜி உள்ள பாம்பை கழுத்தை சுற்றி போட்டிருக்காரு. அதில் ஏதோ ஒரு இது இருக்குது, சிமிலாரிட்டிஸ், ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கிறது அதுதான் ஒற்றுமை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பொதுவாகவே ஹிந்துவிசத்தில் பாம்புகளுக்கு மரியாதை கொடுப்போம், பாம்பை அடிக்க மாட்டோம், பாம்பை கொல்ல மாட்டோம். ஏன்னா பாம்பை கொன்னோம்னா தலைமுறையாக 7 தலைமுறைக்கு அந்த பாம்பை கொன்னதோட தோஷம், நாகதோஷம் வந்து வரும். அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த கல்யாணம் தடைப்பட்டு போகிறது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது, இதுக்கெல்லாம் நாகதோஷம் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ பொதுவாகவே ஹிந்துவிசத்தில் நம்ம பாம்புகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பசுக்களுக்கும் நம்ம ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், பால் காய்ச்சறதுக்கு போகிறோன்னா விடிகாலையில் இந்த ஹோமம்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பசுவை தான் உள்ளே விடுவோம், பசுமாட்டை உள்ளே விடுவோம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம போவோம் இல்லையா? அப்போது பசுவை எதுக்கு உள்ளே விடுறோன்னா, பசு வால் பக்கத்தில் பின்னாடி மகாலட்சுமி குடியிருக்கா, அப்போ பசு போனால் மகாலட்சுமியே உள்ளே வர்ற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அப்போ நம்ம பசுமாட்டை கொல்ல மாட்டோம், பசு மாட்டை இறைச்சி நம்ம சாப்பிட மாட்டோம். பசுவை வந்து ஒரு புனிதமான ஒரு மிருகமாக தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி காக்கா இல்லையா? இந்த இறந்தவங்களுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு இந்த அமாவாசைக்கெல்லாம் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சாதத்தை எல்லாம் உருண்டையாக்கி வெளியில் காக்காவுக்கு வைக்கிறோம். அப்போ காக்கா வந்து சாப்பிட்டா நமக்கு சந்தோஷம், கைதட்டி காக்காவை கூப்பிடுவோம்.
எப்படியாவது ஒரு காக்காவாவது வந்து ஒரு பருக்கையாவது சாப்பிடாதான்னு. ஏன்னா காக்கா வந்து சாப்பிட்டா நம்ம முன்னோர்களே வந்து சாப்பிட்டது மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுவும் அண்டங்காக்கா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த பாம்புகள், பசுக்கள், அதே மாதிரி இந்த காக்கைகள், இது 3க்குமே நம்ம ஹிந்துவிசத்தில் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஏன்னா இந்த 3ஐயுமே ஒரு ஹை எனர்ஜி லெவலில் உள்ள நல்ல உயர்ந்த லெவலில் உள்ள மிருகங்களாக நம்ம பார்க்குறோம். ஓகே, அது மாதிரி. அது மட்டும் இல்லை, இது எல்லாத்த விட பெரிய ஒரு விஷயம் நம்ம குண்டலினி சக்தி. எல்லார் உடம்புலையும் குண்டலினி சக்தி இருக்குது. ஆனால் அது எவ்வளோ தூரம் விழிப்படைஞ்சிருக்குங்கிறது அவங்கவுங்களோட சாதனையை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு சாதனையெல்லாம் பண்ணாமல் சராசரி மனுஷனாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அவனுக்குள்ளேயும் குண்டலினி சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா வேலையிலையும் செய்கிறோம். ஆனால் அந்த குண்டலினி சக்தி எவ்வளோ தூரம் விழிப்படைஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அப்போது பொதுவாக என்ன சொல்கிறாங்க, சாதாரணப்பட்ட எல்லா மனுஷருக்கும் மூலாதார சக்கரத்துக்குள்ள குண்டலினி சக்தி 3 சுத்து பாம்பாக, ஒரு மெலிசான பாம்பு 3 சுற்று சுற்றி குண்டலினி சக்தி சக்கரத்துக்குள்ளே தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குண்டலினி சக்தியையே பாம்புக்கு ஒப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அதோட மகிமை எவ்வளவுன்னு நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லை, இந்த எனர்ஜி லெவல், ஹை எனர்ஜி லெவல் அப்படிங்கும்போது இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறாரு புக்கில். அதாவது சத்குரு வந்து யோகா சொல்லிக் கொடுக்கறதுக்காக எங்கே போனாராம். ஒரு இடத்துக்கு போனார். அந்த இடத்த பேரெல்லாம் போட்டிருக்காரு. அது பெரிய வார்த்தை, நமக்கு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. அதாவது அதை பற்றி வேற ஒரு விஷயம் சொல்ல வராரு, அதுதான் நமக்கு முக்கியம். அது என்னன்னு பார்த்தா, இப்போ சத்குருட்ட யோகா சொல்லி கொடுக்க போனாரா, சாயங்காலம் கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த உள்ளூர் வாசிகள்லாம் வந்து சத்குருவை பார்த்துட்டு பேசுகிறாங்க. ஐயா, இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன குகை இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 1900 வருஷம், கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னே இந்த ஜெயின் துறவிகள் அங்கே நிறைய கூட்டமாக இருந்து தியானம் பண்ணதாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சத்குருவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி, நான் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போய் அந்த குகை என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். முக்கால்வாசி இந்த கருங்கல் பாறையில் குடஞ்சி எடுத்த மாதிரி இருக்கும். முக்கால்வாசி குகைகள்லாம் நேச்சுரலாகவும் இருக்குது. அதில் வந்து உள்ளே குனிஞ்சு போகணும், தவழ்ந்து போகணும். உள்ளே போனால் காற்று இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அங்கே உட்காந்து யோகிகள்லாம் மெடிடேட் பண்ணுறாங்க. அப்போது இந்த பண்ணி அங்கே உட்காந்து நிறைய அங்கே பள்ளங்கள் விழுந்திருக்கு. அந்த ஒரு பள்ளத்துக்குள்ளே உட்காந்து சத்குரு மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க எனர்ஜி லெவலை பார்த்தோன்னே அவரே அசந்துட்டார். அப்போது வெளியே வந்து அவரோட கூட வந்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாரு, நான் வந்து நைட் இங்கே தான் இருக்க போகிறேன், நைட்டு ஃபுல்லாக இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ண போகிறேன்னு சொல்லி. மற்றவங்களும் சரின்னு சொல்லி அவர் உள்ளே உட்காந்து அதே குழியில் போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன எனர்ஜி லெவல், என்ன வைப்ரேஷன். அப்போது இந்த ஜெயின்ஸ் துறவிகள்லாம், சன்னியாசிகள்லாம் அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணி அவங்க உடம்பில் இருக்க எனர்ஜி எல்லாம் அங்கே சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளுக்காக விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம தான் அதையெல்லாம் பிரயோஜனப்படுத்திக்கணும். அந்த ஹை எனர்ஜி லெவலில் பற்றி பேசணும் இல்லையா, பாம்புக்கும் யோகிஸுக்கும், அதுக்காக இதையும் சொல்கிறார். அப்போ அங்கே வாழ்ந்த யோகிஸு, அது ஜெயின் மதமாகட்டும் எந்த மதமானாலும் சரி, யோகினாலே நிறைய சாதனைகள் பண்ணுறவங்க. அப்போ சத்குரு இல்லாட்டினாலும் எப்போ பேசினாலும் இந்த ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, 3 லேயர் தெரியும் இல்லையா, ஃபிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. சத்குரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முக்கால்வாசி இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் எனர்ஜி லெவல் ஹையாக, அதாவது உங்கள் பிராணசக்தி உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அதாவது உடல் உபாதைகள், மனசில் வர்ற கஷ்டங்கள், மனசில் இருக்க வியாதிகள், இது எதுவுமே உங்களை அண்டாது. அப்போ எப்போவுமே நீங்கள் இப்போ ஹை லெவல் எனர்ஜியாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் எப்போவுமே சத்குரு சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட சத்குரு அங்கே உள்ளே போய் உட்கார்ந்தோடனே அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு புரிய வருதான். ஏன்னா சத்குருவுக்குமே 3ஆம் கண்ணு திறந்தது தான், அவரும் முக்கால ஞானி தான். அவர் ஒரு ஆளை பார்த்த உடனே
அவர் வந்து இப்போ ஜோல்சியம் சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு ஆளை பார்த்தோன்னே எவ்வளோ பாசிட்டிவ் கர்மா எவ்வளோ நெகட்டிவ் கர்மான்னு நல்லா அவருக்கு புரியும், எப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லாவே புரியும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்போது அந்த குழியில் உட்காந்து மெடிடேட் பண்ண ஒரு ஜெயின் சன்னியாசிக்கு அவருக்கு இடது கால் கூட இல்லாமல் இருந்துதான். அதை வந்து சத்குரு வந்து உணர்ந்திருக்கார். அப்போது அந்த எனர்ஜி வைப்ரேஷன் ஹை லெவல் எனர்ஜிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு அந்த ஜெயின் குகையை பற்றி சொல்கிறார். ஓகே, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் ஒரு சின்ன சின்ன சாதனைகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது நம்மளை மாதிரி சராசரி ஆளுங்கள்லாம் சின்ன சின்ன சாதனைகள் பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி சாதனா 1 சாப்டர் 1க்கு அடியில் சாதனா 1, சாப்டர் 2க்கு அடியில் சாதனா 2 அப்படின்னு சொல்கிறார். இந்த சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. அப்போ அதில் என்ன சாதனை சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த கம்பல்சிவ்னஸ் டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த கம்பல்சிவ்னஸ் டு கான்ஷியஸ்னஸ்னால் என்ன? கம்பல்சிவ்னஸ்னால் என்ன? அதாவது ஒரு 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 வேகம், ஒரு உந்துதல். அதாவது வேகம் உந்துதல்லாம் நல்லது தான். இங்கே கம்பல்சிவ்னஸ்ன்னு சொல்லும்போது அது அவ்வளோ நல்லதாக இல்லை. அதாவது சின்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சிம்பிளாக சொல்லப்போனால், சிலவங்களுக்கு இப்போ லட்டு பிடிக்கும். லட்டு இங்கே பிளேட்டில் இருக்கும்போதே 4 எடுத்து சாப்பிட்ருவாங்க ஒரே வேகத்தில். வடை பிடிக்கும்னா வடை வந்துருச்சா, வா 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 5 6 கணக்கு இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. எல்லோரும் என்ன டீ சாப்பிடும்போது ஒரு வடை சாப்பிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் டீ சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லை. இந்த கம்பல்சிவ் பிஹேவியர் உள்ளவங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது மேலே விழுந்து மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா, மற்றவங்கெல்லாம் வந்தாங்களா சாப்பிட்டாங்களா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. தனக்கு பிடிச்சதா பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க, ஒன்றோடு நிறுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி பிஹேவியருக்கு தான் கம்பல். சிலவங்களுக்கு ஃபுட்டை பார்த்தா ஒரு வீக்னஸ்ஸு. குடியாரனுக்கு சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு போனால் காலையில் இப்போ ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போவான், நான் சாயங்காலம் நேராக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு தான் வருவேன், நான் குடிக்க மாட்டேன்னு. ஆனால் சாயங்காலம் ஆன உடனே அந்த கம்பல்சிவ் பிஹேவியர் திருப்பியும் பாருக்கு தான் போவான். அந்த மாதிரி கம்பல்சிவ் பிஹேவியர் நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இப்போ லட்டுன்னு நினச்சா உடனே லட்டு சாப்பிட்ணும், சிக்கன்னு நினச்சா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றணும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி கம்பல்சிவ் பிஹேவியர் பல விஷயத்தில் இருக்குது. சிலவங்களுக்கு யாராவது நல்ல ஒரு புடவை கட்டியிருந்தாங்கன்னா, எங்கே வாங்கினீங்க, ஏது வாங்கினீங்க, எவ்வளோ ஆச்சு, அடுத்த நாள் அதே கடைக்கு அதே இதில் போய் தேடி பார்த்து அதே மாதிரி ஒரு புடவை வாங்குகிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கம்பல்சிவ் பிஹேவியர். அப்போ சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கம்பல்சிவ் பிஹேவியர்லேருந்து வெளியே வரணும். வெளியே வந்து கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணணும். கான்ஷியஸ்னால் என்ன? இப்போ வந்து ஒரு டைனிங் டேபிளில் நம்ம கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க, வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள சாப்பிட்றதுக்கு கூப்பிடணும். அப்போ தட்டில் எல்லாம் டிஃபன்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது முன்ன சொன்ன மாதிரி ஒரு தட்டு நிறைய லட்டு இருக்குது. அப்போது அந்த வீட்டில் இருக்க ஒரு ஆளுக்கு அந்த லட்டு மேலே வீக்னஸ்ஸு. லட்டுவை பார்த்த உடனே எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்களாம் வந்தாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமே, அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. லட்டுவை பார்த்தாச்சா உடனே ஒரு 4-5 எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியது. அது கம்பல்சிவ் பிஹேவியர். அந்த கம்பல்சிவ் பிஹேவியர்லேருந்து விடுபடணுன்னா அதிலேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கணும்னா அதை பார்த்தா கூட வேண்டாம். நம்ம மனசை உபயோகிக்கணும், புத்தியை உபயோகிக்கணும். புத்தியை உபயோகிக்கணும்னா என்ன? 10 இருக்குது, 10 லட்டு இருக்குது, 10 பேர் இங்கே சாப்பிட்றதுக்கு இருக்காங்க, அவங்களாம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரணும். அப்போது கொஞ்சம் நேரம் அதில் ஒரு 3 நிமிஷம் அதிலேருந்து தள்ளி நின்னீங்கனாலே அந்த சாப்பிட்ணுங்கிற வேகம் குறையும். அப்போது கான்ஷியஸாக அந்த கம்பல்சிவ்னஸ்லேருந்து கான்ஷியஸாக திங்க் பண்ணுவோம். கான்ஷியஸாக திங்க் பண்ணுறதுனா என்ன? சரி வேண்டாம், அவங்களாம் வந்து சாப்பிட்டோம், இப்போ என்ன அவசரம், தினமும் அடிக்கடி தான் நம்ம சாப்பிட்றோமே, வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதைத்தான் ஒரு சின்ன சாதனையாக சொல்லியிருக்காரு. ஆனால் இது சின்ன சாதனையானால் கூட நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் வேணும். அது இல்லாட்டினா ரொம்ப பல இடத்துல அசிங்கப்பட்டுருவோம். அசிங்கப்படுறது மட்டும் இல்லை, அது நமக்கு நல்ல குணம் கிடையாது. அதை தான் அவர் சொல்கிறவர். ஸோ இதோட சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்தது சாப்டர் 2 கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கலாம். சாப்டர் 2ல் வந்து ஓலிஷன், அதுதான் அதோட சாப்டரோட ஹெட்டிங்கே. ஓலிஷன்,
VOLITION. இந்த ஓலிஷன்னா என்னன்னா, நமக்கு மனுஷங்களுக்கெல்லாம் மனசு இருக்குது, மனுஷங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி இருக்குது. பரிணாம வளர்ச்சியில் நம்ம புத்தி வளர்ச்ச மாதிரி வேறு எந்த மிருகங்களுக்கும் கிடையாது. ஒவ்வொரு மிருகங்களுக்கு ஒவ்வொரு குணம் இருக்குது. இப்போ நாய்க்கு மோப்ப குணம் ஜாஸ்தி, நம்மளை விட ஜாஸ்தி. அதனால தான் போலீஸ்காரன் நாயை கூட்டிகிட்டு அலையிறான். ஓகேயா? அப்போது அதுக்கு மோப்ப குணம் இருக்குது. வேறு ஒன்றுக்கு காது அப்படி ஷார்ப்பாக அப்படி வச்சுக்கும், தூரத்துலேருந்து வர்ற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன இருக்குது? அதெல்லாத்த விட முக்கியமான 6 அறிவை கொடுத்துருக்கான். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு 6 அறிவை கொடுத்துருக்கான். அந்த 6வது அறிவுங்கிறது தான் இந்த ஓலிஷன். அந்த ஓலிஷன்னா என்ன? அதாவது அதை ஒன்று நடக்கும்போது அதை சூஸ் பண்ண வேண்டிய பவர் இருக்குது நமக்கு. அதாவது நம்ம இப்போ ஒரு ரியாக்ஷன் ஒன்று நடக்குது, ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, இல்லைன்னா ஆஃபீஸில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு விவாதம் நடக்குது. அப்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 6வது அறிவை கொடுத்துருக்கனால அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். அதாவது நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா, எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறோமா, அதாவது சாஃப்டாக ரியாக்ட் பண்ணுறோமா, அதோ வெறுமனே ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு சக்தி உண்டு. அதுக்கு பேர் தான் ஓலிஷன் அப்படிங்கிறார். அப்போது இதில் ஒரு சின்ன கதை சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த செகண்ட் சாப்டர். அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு எல்லா சாட்டர்டேயும் சாயங்காலம் ஆனால் இந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு போவாங்க. அதுதான் அவங்களோட டைம் பாஸ். அப்படி 2 பேரும் நடந்து போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு ரோட் சைடில் ஒரு பெரிய கூட்டம். இதனடா இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அவங்க அதை நின்று பார்க்குறாங்க. அதில் ஒரு ஆள் மேடையில் உட்காந்து பகவத்கீதாவை பற்றி பேசிகிட்ருக்கார். அப்போ பேசும்போது இந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள் அதை கேட்டோடனே, நம்ம எவ்வளோ மோசமான கீழ்த்தரமான வேலைக்கு போகிறோம், நமக்கு ஏன் அந்த பிராத்தல் ஹவுஸ்க்கெல்லாம் போகணும், இந்த பகவத்கீதாவை கேட்டால். ஏன்னா பகவத்கீதாவில் பக்தி, முக்தி, லிபரேஷன் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கார். அப்போது இதை கேட்டு நம்மளும் நல்லவனாகணும், நம்மளும் நல்ல வாழ்க்கை வாழணும், நம்ம ஏன் அங்கே போகணும், அங்கே போகக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். நான் வரலப்பா, நீ போ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த ஆள் இங்கே உட்காந்துருக்கார். 2வது ஃப்ரெண்டு, சரி நீ வரலன்னா வேண்டாம், நான் டிசைட் பண்ண மாதிரி நான் போவேன்னு சொல்லி அவன் அங்கே போயிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாம் நடத்திட்டு வரான். இப்போது இந்த பகவத்கீதா பேச்சு கேட்குறதுக்காக உட்கார்ந்த ஆளுக்கு அங்கே ஃபிசிக்கலாக உட்காந்துருக்கான், காதில் விழுது. ஆனால் அவன் மனசெல்லாம் எங்கன்னா அவன் ஃப்ரெண்டை பற்றியே நினச்சிட்ருக்கான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு அங்கே போயிட்டான், அவன் பாரு இப்போ நல்லா ஜாலியாக இருப்பான், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான், நமக்கு தான் அந்த புத்தி இல்லாமல் போச்சு, நம்ம ஏன் இங்கே உட்காந்தோம் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். அந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு போனவன், நமக்கே இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி, நம்ம ஃப்ரெண்டு பற்றியா அங்கேயே நின்றுட்டான், நமக்கும் அந்த மாதிரி அங்கேயே நின்று பகவத்கீதாவை கேட்டு நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கலாமே, நமக்கு புத்தி இப்படி பேதலிச்சு போச்சே அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். ஆக்சுவலாக இந்த கதைங்கிறது சத்குருவே சொல்லியிருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை அப்படின்னு அவர் புக்கிலே எழுதியிருக்கார். ஒரு மகான் சொன்னதை இன்னொரு மகான் எடுத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் சொன்னேன்ல, நான் 6th ஸ்டாண்டர்டு படிக்கும்போதே அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழிகள்னு ஒரு 3 பெரிய வால்யூம் எங்கள் பாட்டி வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய கதைகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன சின்ன கதையாக சொல்லி நிறைய சொல்லுவார். அது கதை சொன்னதுக்கப்புறம் அதோட சாராம்சம் என்ன, அது ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அப்போது இந்த 2 பேரில் யாருக்கு நெகட்டிவ் கர்மா ஜாஸ்தி? இந்த பகவத்கீதா சொற்பொழிவு கேட்க போனவன் தான் நிறைய நெகட்டிவ் கர்மாவை சேர்த்துருக்கான். ஏன்னா அவன் ஃபிசிக்கலாக அங்கே இருந்தாலும், அவன் காது வழி கேட்டாலும் அவனோட மனசு எங்கே கிடக்கு, அங்கே கிடக்கு. அதே சமயத்தில் அங்கே இருந்தவன் இருக்கிற இடம் மோசமானாலும் நினப்பெல்லாம் இங்கே இருக்குது. அப்போது பகவத்கீதா சொற்பொழிவு கேட்டவனுக்கு தான் நெகட்டிவ் கர்மா ஜாஸ்தி அவனை விட அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா,
நம்ம என்ன செய்கிறோங்கிறது கூட பெருசு இல்லை, நம்ம என்ன உத்தேசத்தில், என்ன நோக்கத்தோட, என்ன இன்டென்ஷனோட நம்ம செய்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்போ அதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாரு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.